இன்னைக்கு வீடியோல டைட்டன் கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா டைட்டன்ல வந்து பல பிசினஸஸ் இருக்கு. ஸோ எந்த பிசினஸ் செக்மெண்ட் வந்து டைட்டனுக்கு அதிக ரெவன்யூ கொடுத்துருக்கு அப்படின்றத டைட்டனோட லேட்டஸ்ட் ஆனுவல் ரிப்போர்ட்ல நம்ம பார்க்கலாம். அண்ட் செகண்ட் திங் என்னன்னா டைட்டன் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் பிட்வீன் டாடா குரூப் அண்ட் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஸோ டாடா குரூப் ஆர் டிட்கோ இவங்கள யார்கிட்ட பார்த்தீங்கன்னா டைட்டன்ல அதிக ஸ்டேக் வச்சிருக்காங்கன்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆனுவல் ரிப்போர்ட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் சேனல் பார்க்குறவங்கள நியர்லி 87% வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி டைட்டனோட ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்துக்கலாம். ஃபைனான்சியல் 2024-25 பார்த்தீங்கன்னா டைட்டன் வந்து அவங்களோட 41st ஆனுவல் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டைட்டனோட ஹிஸ்ட்ரியை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆனுவல் ரிப்போர்ட் வந்து இயர் 1987 வந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா டைட்டனோட நேம் வந்து டைட்டன் வாட்சஸ் லிமிடெட். இயர் 1986 to 1987 ஆனுவல் ரிப்போர்ட்டோட கவர் பேஜ் தான் நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. 87 இருந்து 93 வரைக்குமே பாத்தீங்கன்னா டைட்டன் வாட்சஸ் அப்படின்ற நேம்ல தான் டைட்டன் கம்பெனி இருந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1993 டைட்டன் வந்து டைட்டன் வாட்சஸ் லிமிடெட் அப்படின்ற நேம்ல இருந்து பாத்தீங்கன்னா டைட்டன் இண்டஸ்ட்ரீஸ்னு சேஞ்ச் பண்றாங்க. இதுக்கப்புறம் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து டைட்டனோட 30th ஆனுவல் ரிப்போர்ட். இங்கே தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கம்பெனி நேமான டைட்டன் கம்பெனி லிமிடெட் அப்படின்ற நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 2013 பார்த்தீங்கன்னா டைட்டன் வந்து டைட்டன் கம்பெனி லிமிடெட் அப்படின்ற நேம்ல தான் இருக்கு. அண்ட் செகண்ட் திங் என்ன பார்க்க போறோம்னா டிட்கோ ஆர் டாடா குரூப், இதுல யாருக்கு வந்து அதிக ஸ்டேக் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டிட்கோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ நான் பார்த்த வரைக்கும் டைட்டனோட 16th ஆனுவல் ரிப்போர்ட், அதாவது இயர் 1999 to 2000 தான் பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக் அண்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 27.88% டிட்கோ தான் டாடா குரூப்போட அதிக ஷேர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1,17,84,606 ஷேர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் அடுத்ததான் வந்து டாடா குரூப் கம்பெனிஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 19 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 19 டாடா குரூப் கம்பெனிஸ் வந்து டைட்டனில் ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ அதோட டோட்டல் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 27.19%. அண்ட் டாடா குரூப்பில் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,14,95,021 ஷேர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்றது வந்து 0.96% ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ 1999 பார்த்தீங்கன்னா எல்ஐசி வந்து 3,78,232 ஷேர்ஸ் வச்சிருந்திருக்காங்க. அண்ட் இங்கே அடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் அதர் பப்ளிக் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நேஷனலைஸ்டு பேங்க், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ட்ரஸ்ட், எஃப்ஐஐஸ், அண்ட் லாஸ்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் அதர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இயர் 1999 இன்ஃபர்மேஷன் தான். இப்போ இயர் 2024-25 டிட்கோ அண்ட் டாடா குரூப்ல ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். 1999 அண்ட் 2024 கம்பேர் பண்ணும்போது டிட்கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் ஹோல்டிங் வந்து சேமாக தான் இருக்கு. 1999 27.88%, 2024 பார்த்தீங்கன்னா 27.88% ஹோல்டிங் வச்சிருந்திருக்காங்க. ஸோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் டைட்டன் கம்பெனில வந்து போனஸ் ஸ்டாக் ஸ்பிளிட்லாம் ஆனதுக்கப்புறம் 1 crore ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24 crore ஷேர்ஸாக இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இயர் 2024 வந்து டிட்கோக்கு டைட்டன்ல இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24,74,76,720 ஷேர்ஸ். இயர் 1999 பார்க்கும்போது டைட்டன்ல 19 டாடா கம்பெனிஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் 2024 பார்த்தீங்கன்னா அது வந்து 11 கம்பெனிஸாக டிக்ரீஸ் ஆகியிருக்கு. பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டேக்கும் பார்த்தீங்கன்னா டாடா குரூப் டிக்ரீஸ் ஆகியிருக்கு. 27.19%லேருந்து 25.02% டிக்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ டாடா குரூப் கம்பெனிஸ் கிட்ட டோட்டலாக 22 crore 21,25,200 ஷேர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிட்கோ ஆர் டாடா குரூப் கம்பெனிஸ், இதில் யாருக்கு வந்து டைட்டனில் அதிக ஸ்டேக் வச்சிருக்காங்க என்ற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்ததா டைட்டனோட பிஸ்னஸ் செக்மெண்ட்டோட ரெவன்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி டைட்டனில் என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். மாஸ் மார்க்கெட் பிராண்ட், மிட் மார்க்கெட், ப்ரீமியம் அண்ட் லக்ஸுரி பிராண்ட் அப்படின்னு கேட்டகரிஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி பிராண்டில் லக்ஸுரி கேட்டகரியில் ஜோயா அப்படின்ற பிராண்ட் வந்து இருக்கு. ப்ரீமியம் கேட்டகரியில் தனிஷ்க், மிட் மார்க்கெட் கேட்டகரியில் மியா அண்ட் கேரட்லைன். வாட்சஸ் அண்ட் வேரபிள்ஸ்ல லக்ஸுரி செக்மெண்ட்ல வந்து நெபுலா அப்படின்ற பிராண்ட் இருக்கு. பிரீமியம் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஜைலஸ், எட்ஜ் அண்ட் ராகா. மிட் மார்க்கெட் கேட்டகரியில டைட்டன் வாட்சஸ், விஒய்பி அண்ட் ஃபாஸ்ட்ராக். மாஸ் மார்க்கெட் செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சொனாட்டா, போசே அப்படின்ற பிராண்ட் இருக்கு அண்ட் ஜூப் அப்படின்ற இன்னொரு பிராண்ட் இருக்கு. ஐ கேர்ல பாத்தீங்கன்னா டைட்டன் ஐ பிளஸ் அப்படின்ற பிராண்டை வந்து டைட்டன் ஹோல்ட் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் மார்க்கெட் செக்மெண்ட். அடுத்ததான் வந்து
ஃப்ராக்ரன்சஸ் அண்ட் உமன் பேக் அப்படின்ற செக்மெண்ட் கேட்டகரியில் இர்த் அப்படின்ற பிராண்டை வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்ல டைட்டன் வச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மிட் மார்க்கெட் செக்மெண்ட்ல ஸ்கின் அப்படின்ற ஃப்ராக்ரன்ஸ் பிராண்ட் இருக்கு. அண்ட் ஸ்கின் அப்படின்ற பிராண்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டாக் பெர்ஃப்யூம் அப்படின்ற மிட் மார்க்கெட் பிராண்டை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் ட்ரெஸ்வேர்ல பாத்தீங்கன்னா டைட்டனுக்கு வந்து டெனேரா அப்படின்ற ப்ரீமியம் பிராண்ட் இருக்கு. ஸோ இப்போ பார்த்த பிசினஸ் செக்மெண்ட்ல எந்த பிசினஸ் வந்து அதிக ரெவன்யூ கொடுத்துருக்கு அப்படின்ற டீடைல்ஸ் வந்து கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் நோட் பண்ண வேண்டியது இங்க இருக்கிற அமௌண்ட் எல்லாமே க்ரோஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா டாப் ரைட் கார்னர்ல ருபீஸ் வந்து க்ரோஸ்ல இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் அப்படின்ற கேட்டகரியில 60,456 crores வந்து டைட்டனோட டோட்டல் ரெவன்யூ. அண்ட் அதர் இன்கம் கேட்டகரியில பாத்தீங்கன்னா 486 crores வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஃபைனான்சியல் இயர் 2024-25ல டைட்டனோட டோட்டல் இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60,942 crores. இயர் 2024 அண்ட் 25 கம்பேர் பண்ணும்போது மோர் தேன் 8,000 crores வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெவன்யூவில் இன்னும் ஃபர்தராக நம்ம இன்டெப்த் டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னா நோட் அப்படின்றதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நோட் 21 அண்ட் 22ல அந்த ரெவன்யூ பிரேக் டவுன் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர்ட் குட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா வாட்சஸ் அண்ட் வேரபிள்ஸ் அப்படின்ற செக்மெண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதோட ரெவன்யூ எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 3,370 crores. நெக்ஸ்டா ஜுவல்லரி செக்மெண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதோட ரெவன்யூ எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 41,966 crores. அடுத்தது ஐகேர் செக்மெண்டோட ரெவன்யூ வந்து 612 crores. அதர் கேட்டகரி வந்து 823 crores. அண்ட் டோட்டலா மேனுஃபேக்சர்ட் குட்ஸ் ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா மோர் தேன் 8,000 crores வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அடுத்ததா ட்ரேடட் குட்ஸ்ல ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணிருக்கிறது வந்து வாட்சஸ் அண்ட் வேரபிள்ஸ். அதோட ரெவன்யூ வந்து 1,073 crores. ஜுவல்லரி செக்மெண்ட்ல டைட்டனோட இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8,677 crores. இதுவும் பார்த்தீங்கன்னா ஐகேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட ரெவன்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 180 crores. அதர் கேட்டகரியில டைட்டனோட இன்கம் வந்து 399 crores. ஸோ போத் மேனுஃபேக்சர்ட் அண்ட் ட்ரேடட் குட்ஸோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ சேல் ஆஃப் ப்ராடக்ட்ஸில் டைட்டனோட டோட்டல் ரெவன்யூ வந்து 57,100 crores. அடுத்ததா இன்கம் ஃப்ரம் சர்வீஸ் ப்ரொவைடட்ல 43 crores இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இன்டைரக்ட் டேக்ஸ் இன்சென்டிவ்ல டைட்டனுக்கு வந்து 84 crores இன்கம் வந்திருக்கு. சேல் ஆஃப் ப்ரீஷியஸ் அண்ட் செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் 8 crores இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. சேல் ஆஃப் கோல்ட் ஆர் பிளாட்டினம்ல வந்து 3,147 crores இன்கம் வந்திருக்கு. அதர் கேட்டகரியில 74 crores இன்கம் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனான்சியல் இயர் 2024-25ல பார்க்கும்போது டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60,456 crores. அண்ட் ஃபைனான்சியல் இயர் 24 அண்ட் 25 கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா மோர் தேன் 8,000 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டைட்டனோட வேரியஸ் பிஸ்னஸ் செக்மெண்ட்டோட ரெவன்யூ பிரேக் டவுன் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த கம்பெனியோட நேம் வந்து நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.